இப்போ நீங்கள் கொஞ்சம் மறைவாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒரு வண்டி போச்சு. இதே இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வண்டி விட்டுட்டு தான் இருப்பாங்க. சென்னை போரூர் அடுத்த கிருகம்பாக்கம் மற்றும் மதுரவாயில் அடுத்த அயனம்பாக்கம் பகுதிகளில் தினமும் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் சேகரிக்கப்படும் கழிவுநீர் மழைநீர் வடிகால் கால்வாயில் வெளியேற்றப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கோயம்பேடு மற்றும் நெசப்பாக்கம் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க தனியார் கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் விதிமீறலில் ஈடுபடுவதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். இந்த கழிவுநீர் கூவமாற்றில் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் கூறினர். அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். நான் இங்கே யாருண்ணா வண்டி தண்ணி விட சொல்கிறாங்க உங்களை? அண்ணா ஓனர் பேருண்ணா புரியுண்ணா? மணிமேகலையா? மணிமகனம்மா? மணிமகனா? அவர் யாருண்ணா? அவர் இங்கே அவர் தான் ஓனரா? எங்கே இருக்குது அவர் வீடு? இங்கே கேரம் பார்த்து நாங்கள் வேலைக்கு வரோம். எங்கள் கம்பெனி பேர் சூர்யா பாலிபேக்ஸு. நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு வரும்போது குறைஞ்ச அளவு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வண்டி வந்துக்கினே இருக்குது சார். இந்த இடத்துல நாங்கள் போகும்போது மூக்கை பிடிச்சின்னு தான் வரோம். எங்களால் முடியல. நாங்கள் எவ்வளோ தான் சொல்லி பார்த்தோம் சார், அவங்க கேட்கவே இல்லை சுத்தமாக. கொஞ்ச நாள் நாங்கள் சொல்லி கலெக்டர் வரையும் போனோம். கலெக்டர் வரையும் போய் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க தண்ணி ஊற்றாமல். இப்போ திருப்பி மறுபடியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சார். இங்கே நிறைய கம்பெனிங்க இருக்குது, எங்களுக்கு பாதிக்கப்படுது நிறைய. அதனால் இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தயவு செஞ்சு தண்ணி ஊற்றாத அளவுக்கு நிறுத்தி இது பண்ணுங்க சார். இப்போ இது சம்பந்தமா அதிகாரிங்க கிட்ட வந்து சொன்னீங்களா? நாங்கள் வந்து எங்கள் ஊர் சத்தியமூர்த்தி என்கிட்ட போய் சொன்னோம் சார். அவர் தலைவர், எங்கள் ஊர் பெரிய பஞ்சாயத்து தலைவர் அவர் என்கிட்ட போய் சொன்னோம். அவரும் நாங்கள் சொன்னோம்மா, அவங்க இது பண்ணுறல, நான் வந்து அன்பர் சண்டே போய் சொல்லியிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ திருப்பி மறுபடியும் வந்து அவங்க கேரம்பாத்தில் ஒரு வண்டி வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் இங்கே வந்து கொண்டாந்து ஊற்றுறாங்க சார். அவங்க நாங்கள் கேட்டோம்னா அவங்க இங்கே உங்கள் ஊர் ஆளுங்க தான் ஊற்ற சொல்கிறாங்க, போய் நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க சார். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் எங்களுக்கு தெரியாது சார். அண்ணா நான் என் வீடு கேருகம்பாக்கத்தில் தான் இருக்கேன். என் பேர் சண்முக சுந்தரம். நான் இங்கே வந்து இந்த வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட 5 நிமிஷம் ஒரு வாட்டி வந்து வண்டி கண்டினியூஸாக வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. நைட்டும் பகலும் இது போயிட்டு தான் இருக்க தவிர வேறு எதுவுமே இதுக்கு வந்து சரியான ஆக்ஷன் யாரும் எடுக்கலை. இந்த தண்ணி இங்கே ஊற்றுறதுனால இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கூல் தாண்டி தான் அப்படியே அந்த காவா போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லிட்டில் ஃபயர் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலும் வந்து அப்படி தான் போகுது. அது இல்லாமல் அந்த தண்ணி போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸு, வீடு இருக்கிற ரெசிடென்ட்ரி எல்லாமே இருக்கிற ஏரியா உள்ள தான் வழியாக தான் போயிட்டுருக்கு. இந்த தண்ணி போகிறதுனால எல்லாருக்குமே பிரச்சனை தான். இந்த போகிறதுனால இந்த ரோடும் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. இதனால் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. இது நாங்கள் எந்த ஒரு விஷயம் போனாலும் இதுக்கான தீர்வே கிடைக்கல. இது கொஞ்ச நாள் ஊற்றாமல் இருந்தாங்க, திருப்பி இப்போ கண்டினியூவாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் மறைவாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஒரு வண்டி போச்சு. இதே இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து வண்டி விட்டுட்டு தான் இருப்பாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இது வந்து லைன் கட்டின்னு வண்டி நிற்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைனாக வண்டி நிற்கும். ஒரு வண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு வண்டி கண்டினியூஸாக அப்படியே போயிட்டு தான் இருக்குது. இது யாருமே வந்து இந்த ஆக்ஷன் யாருமே எடுக்கலை. இது வந்து தண்ணி விடாமல் நல்லபடியாக இருந்தால் இந்த தண்ணி போகிறதுக்கான விஷயம் வடிகால் வழியாக போகிறதுக்கு மழை நீர் போகிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இதில் கழிவு நீர் எடுத்துன்னு வந்து விடுறதுனால இங்கே இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கும் நோய் வாயு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க, அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மக்களுக்கான விஷயம் நல்ல விஷயம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பள்ளத்தை பாருங்கள், இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. இந்த மாடு வந்து ஒரு வாட்டி உள்ளே விழுந்துருச்சு, தண்ணியில் அடித்து போச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு வந்து இதை விடாமல் வேறு எதனா ஒரு சஜஷனாக நல்ல ஒரு முடிவு எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு நாளைக்கு சுமார் எவ்வளோ வண்டிங்க வந்து போகுது? வண்டிங்க வந்து இங்கே இருக்கிற வண்டிங்க எல்லா வண்டிங்களும் வருதுங்க சார். ஆனால் வண்டிங்க இந்த வண்டி அந்த வண்டி தான் இல்லை, எல்லா வண்டிங்களும் வருது. வண்டி கண்டினியூஸாக வந்து விட்டுட்டு தான் போயிட்டுருக்க தவிர எந்த வண்டியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஸ்டாப்புன்றலாம் கிடையாது. எல்லாமே கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. தண்ணி விடுறது வந்து யாரு சார்? இது யாருன்றது ஒரு விஷயம் சொல்ல முடியாது சார். எல்லாருமே ஒரு விஷயம் தான். அந்த கழிவுநீர் வண்டி வச்சுருக்கவங்க அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க. வேறு யாருமே தனிப்பட்ட முறையில் யாரும் கம்பெனி சார்பிலையோ இல்லை வேறு யாரோ வீட்டிலேருந்தோ அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து விடலை. இது வந்து அவங்க அந்த வண்டி வச்சுருக்கவங்க அவங்க வந்து மட்டும்தான் விட்டுட்டுருக்காங்க. இதனால் ரொம்ப இங்கே இருக்கிறவங்க இந்த சைடில் நாங்கள் கிராஸ் பண்ணியே போக முடியாத அளவுக்கு ஸ்மெல்லு, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கூட நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்மெல்லு வந்துட்டுருக்கு. இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதனால் பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. இந்த பக்கத்தில் இருக்க பசங்க
இங்கே இந்திக்கார பசங்க இவங்கெல்லாம் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து டெங்கு காய்ச்சல் வந்து இப்போ ஒரு 4-5 பேருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்துருக்காங்க. இதனாலவும் வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரே ஒரு சின்ன கணிப்பு. இதுக்கான தீர்வு ஒரு நல்ல தீர்வாக இதுக்கப்புறம் விடாமலுக்கு கவர்மெண்ட் இதை வந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். உங்கள் பேர் சார்? என் பேர் சண்முக சுந்தரம்.